நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ தனலட்சுமி வயசு 32 ஆகுது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல தங்கமான கவனம் உள்ள அவங்க நல்லா பார்த்துக்கிறேன். ஒரு நடுத்தர வசதியில் பின் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்து மதம் சொல்லியிருக்காங்க, ஜாதியம் பையன் நாடான்னு சொல்கிறாங்க, ராசியம் பையன் துலாம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பையன் சுவாதியம் சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் துணை வந்து வரம் பார்த்துருக்காங்க. எங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சது சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் சிஸ்டம் அட்மினில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டுருக்காங்களாமா. மொத்தமாக 3 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணுறாங்களா. அதுவும் வானம் பார்த்த பூமி அப்படின்றதால வெயில் காலத்துலலாம் ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு போவாங்களாமா. இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தம்பி விட்டுருக்காங்களா. அவர் சென்னையில் வேலை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. எப்போனா பேரண்ட்ஸ் பார்க்க வரவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி இவங்க 3 பேர் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்களாமா. இவங்க இதுவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. இவங்க லவ் பண்ண வர இவங்களை விட்டுட்டு போனதால அதே ஃபீலிங் அப்படியே இருந்துட்டாங்களா. அப்புறம் சில மாதம் அப்புறம் இந்த வரன் தேடும்போது இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு பெரும்பாலும் இவங்களுக்கு யாரும் வரணும் அமையலன்னு சொல்கிறாங்க. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்களா. உங்க ஜாதகம் நம்பிக்கை இல்லாமல் இருந்து நீங்களும் 2ஆம் திருமணம் தேடுறீங்க அப்படின்னா இவங்களும் சரியான மேட்ச் தாம்மா. இவங்களுக்கு மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 பவுன் நகையும் 5 லட்சம் பணமும் அப்புறம் எங்கள் பேரில் ஒரு ஏக்கர் நிலமும் எழுதி வைக்க தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு இவங்களை பார்த்துக்கூடிய அளவு வசதி இருந்து கூட இருந்து பார்த்துக்க யாரும் இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா. உங்களை பார்த்துக்கவும் நல்ல குணவதி கிடைப்பாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டராக எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக அவரை விரும்புகிறாங்கம்மா. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா இங்கே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த எங்கே கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.